கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். போதும். இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. அன்றைக்கு பவுலுடைய சுவிசேஷத்தை அவமானப்படுத்தி பவுலை வெட்கப்படுத்தி அந்த காலத்து யூத கிறிஸ்தவர்கள் ரோமன் கிறிஸ்தவர்கள் எல்லாம் பவுலுக்கு எதிராக என்ன செஞ்சாங்க? பவுலுக்கு எதிராக இருந்தாங்க. ஏன் பவுலுக்கு எதிராக இருந்தாங்க? நான் பிரசங்கிக்கிற இந்த சுவிசேஷத்தை நான் யாருடைய சமரசம் பண்ணிக்க மாட்டேன், காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா நான் சொல்லக்கூடிய சுவிசேஷத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இதை குறித்து ஒரு இடத்துலயும் நான் என்ன செய்ய மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன். அனைத்து கிறிஸ்தவர்கள் சொல்றதையே நீங்க என்ன செய்யறாங்க, வெட்கப்படுற கிறிஸ்தவ அடையாளத்தையே கூட என்ன செய்யறாங்க. பைபிள் கையில இருந்தா என்ன கிறிஸ்தவங்க என்ன சொல்லிடுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. பேர சொன்னா கிறிஸ்தவங்க என்ன சொல்லிடுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி கிறிஸ்தவ அடையாளங்களே இல்லாதபடிக்கு இன்றைக்கு வெட்கப்படக்கூடிய நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஆனா பவுல் சொல்றாரு, அன்றைக்கு ஒட்டுமொத்தமான யூதர்களும் ரோம யூத கிறிஸ்தவர்களும் பவுலுக்கு எதிராக இருந்த காலகட்டத்தில் பவுல் சொல்லுகிறார், நான் பிரசங்கிக்கிற இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். அப்படி என்ன வெட்கப்படுத்துறாங்க தெரியுங்களா? கேளுங்க. ரோமர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது யூத பாரம்பரிய மனோபாவத்தோடு இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. என்னது யூத பாரம்பரிய மனோபாவம்? யூத பாரம்பரிய மனோபாவம்னா நியாயப்பிரமாணத்தை தழுவிய ஒரு மனோபாவம். அதை சொல்லுங்க, எதை பற்றி? நியாயப்பிரமாணத்தை பற்றி. அன்றைக்கு ஒருவன் தேவனத்தில் வர வேண்டுமானால் மார்பை அடித்துக் கொண்டு நான் நிர்கதியானவன், நான் நிர்பாக்கியமானவன், நான் ஒன்றுமே இல்லாதவன், அப்பிரயோஜனமானவன், ரொம்ப மோசமானவன், நான் மனசனே இல்லை, நான் ஒரு புண்ணு சொல்லி அவ்வளவு மோசமா தான் எழுதிதான் எங்க வரலாம், அந்த பெண் வரலாம். இது யார் சொன்னது? இது யூத கிறிஸ்தவர்கள், ரோம யூத கிறிஸ்தவர்கள் அங்க இருக்கிறாங்களா, அவங்களாம் சொன்னாங்க. ஒருத்தங்க ஆண்டவர்கிட்ட வரும்போது எப்படி வருமா? இதுதான் தாழ்மையா? எது தாழ்மை? ஆண்டவரே நான் ஒரு புள்ளி ஆண்டவரே, நான் மனுஷன்ப்பா, நான் குப்பாண்டவரே, நான் அப்படி இல்லாண்டவர், நான் இப்படி இல்லாண்டவரேன்னு சொல்லி அழுது நார்மல் அடிச்சுட்டு உதாரணத்துக்கு இயேசு ஒரு உண்மையை சொல்லுவார். வாசிச்சு பாருங்க. லூக்கா 18வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. 2 மனுஷன் ஜெபம் பண்ணும்படி வந்தாங்க. ஒரு பரிசேயர், இன்னொருத்தர் அயக்காரன். தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அடுத்து ஆயக்காரன் தூரத்தில் நின்று துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு தேவனே பாவியாகி என்னால கிருபையாயிரும் என்றான். இப்ப நீங்க இந்த இதில் பாத்தீங்கன்னா ஆண்டவர் கடைசியா சொல்றாரு, அவனல்ல இவனே நீதிமானாக திரும்ப. அதனால ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது மார்பில் அடிச்சுட்டு ஆண்டவரே நான் பாவி, என் மேல இறக்கமாயிருன்னு சொல்லி இப்படிப்பட்ட மனநிலையோட வந்தாதா நீ நீதிமானாக மாறுவ அப்படின்னு சொல்லி அன்றைக்கு என்ன செஞ்சாங்க, யோசிச்சாங்க. இந்த ஆண்டவர் சொன்ன இந்த ஓமைக்கு அது அர்த்தம் அல்ல. இந்த ஓமையில தேவ சமூகத்தில் வரும்போது பெருமையும் தாழ்மையும் 2 அடையாளங்கள். என்னது? ஒருவன் தன்னை, அதாவது தன்னுடைய சுய கிரியைகளை கொண்டு தன்னை நீதிமானாக்கி கொள்ள விரும்புகிறார். இன்னொருத்தன் என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி தேவனால நீதியை பெற்றுக்கொண்டு செல்கிறார். கரங்களை மகிமைப்படுத்துவோம். சுய கிரியைகளினாலே ஒருபோதும் தேவ நீதியை பெற்று தேவ சன்னிதானத்தில் நீங்கள் திரும்பி போகும்போது நீதிமான் என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது. என்னால ஒண்ணுமே இல்லைன்றவரேன்னு சொல்லக்கூடிய நிலையில நீங்க என்ன செய்யணும், இருக்கணும். அல்லேலூயா. அல்ல கவனிங்க, மீண்டும் சொல்றேன். தேவனத்துல வரும்போது மார்பில் எடுத்துக்கொண்டு அழுது புலம்பி உருண்டு பறந்து அப்படி தன்னை தாழ்த்தி அப்படிதான் வரணும். பிரதர்
இன்னும் நிறைய காரியங்கள் சரி பண்ண வேண்டியது இருக்கு. நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தான் நான் யார்கிட்ட வர முடியும், ஆண்டவர்கிட்ட வர முடியும். சில பேர்கிட்ட நான் சொல்லும் போது, இல்லை பிரதர், நான் இன்னும் விட முடியாத சில பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் விட்ட பிற்பாடு தான் நான் எங்க வருவேன், ஆண்டவர்கிட்ட வருவேன். இது என்ன கான்செப்ட்? நீ சரியா இருந்தா, நல்லா இருந்து வந்தாதான் நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன். நீ சரியில்லாம வந்தா நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி தேவன் சொல்லுவதை போல ஒரு மாய தோற்றத்தை பிசாசுடைய தந்திரம் நமக்குள்ளே விதைக்கிறதான ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவன் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் வாருங்கள். எல்லாரும் என்றால் எப்படிப்பட்ட நிலையில நீ இருந்தாலும் வான்னு அர்த்தம். அல்லேலூயா. நீ யாராயிருந்தாலும் வா, எந்த ஜாதியா இருந்தாலும், எவ்விதமான சூழ்நிலையில நீ இருந்தாலும் நீ எங்க வா, என்கிட்ட வா, நான் உன்னை ஏற்றுக்கொள்வது அர்த்தம். ஆனா இங்க அதை வேற மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க, மாற்றி விட்டார்கள். அல்லேலூயா. சுயநீதியை பவுல் பிரசங்கிக்கிற சுயநீதி என்ன சொல்லுச்சு தெரியுமா? விசுவாசிக்கிறவன் பிழைப்பான், விசுவாசத்தினாலே தேவ நீதி அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்க. விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால என்ன செய்தார், வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த சுவிசேஷம் நமக்குள்ளே ஒரு புதிய விசுவாசத்தை உருவாக்க முயற்சி செய்யும். பவுலுடைய பிரசங்கம் அல்லது பவுலுடைய சுவிசேஷம் ஒரு புதிய விசுவாசத்தை அந்த கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் உருவாக்க முனைகிறது. அதைத்தான் அவர்கள் ஏளனமாக பேசுகிறார்கள், அதைத்தான் அவர்கள் இல்லை என்று அவமானப்படுத்துகிறார்கள். எப்படி பிரதர் நீங்க சொல்லுவீங்க, எப்படி நீங்க இப்படி சொல்லுவீங்க? ஒரு மனுஷன் நீங்க சொல்றது படி பார்த்தா மனுஷன் இனிமே என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் போகலான்ற மாதிரி ஒரு ஃப்ரீடம் கொடுப்பது போல இருக்கிறதே சொல்றாரு. அதுவல்ல, இந்த சுவிசேஷம் என்ற வார்த்தையை நீங்கள் அறிந்திருக்கிறதான அந்த அறிவே தவறானது. அநேக சமயத்தில் நீங்க கவனிச்சு பாருங்க, சுவிசேஷம் எவ்வளவு மேன்மையானது, சுவிசேஷம் எவ்வளவு வல்லமையானது, சுவிசேஷம் எவ்வளவு மகிமையானது. இதையெல்லாம் காலப்போக்கிலே வெகுஜன பிரயோஜனத்தினாலே அந்த வார்த்தையை நீர்த்து போக பண்ணி அவருடைய சாரத்தை ஒண்ணுமே இல்லாம என்ன செஞ்சிட்டாங்க, உப்பு சோப்பு இல்லாம ஆகிட்டாங்க. இந்த சுவிசேஷத்துக்குள்ளதான் ரட்சிப்பு, இந்த சுவிசேஷத்துக்குள்ளதான் தெய்வீக சுகம், இந்த சுவிசேஷத்துக்குள்ளதான் செழிப்பு, இந்த சுவிசேஷத்துக்குள்ளதான் ஒட்டுமொத்தமான நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த தத்துவங்களும் அடங்கி இருக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்க கவனிங்க, சில பேர்லாம் சொல்லுவாங்க, பிரதர் ஏன் ஆண்டவர் என் ஜபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டேன், நானும் எவ்வளோ ஜபம் பண்றேன் பிரதர், உபவாசம் பண்ணி பார்க்கிறேன், சபைக்கு ஒழுங்கா போறேன், தசமமாக கொடுக்குறேன், ஏன் காணிக்கையெல்லாம் என்ன செய்யறேன், கொடுக்குறேன், எவ்வளவோ நான் ஆண்டவருடைய காலத்துல எப்படி இருக்கிறேன், உண்மையா இருக்க ஆண்டவருக்கா எவ்வளவோ நான் என்ன பண்றேன் செய்யறேன், ஆனாலும் ஆண்டவர் என் ஜபத்துக்கு என்ன செய்ய மாட்டேன்றாரு, பதில் கொடுக்க மாட்டேன்றாரு. ஏன் பிரதர், ஏன்? இவர் என்ன நினைக்கிறாரு, ஆண்டவர் என் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறதுக்கு நான் ஜெபம் பண்றேன், உபவாசம் பண்றேன், சர்ச்சுக்கு ஒழுங்கா போறேன், காணிக்கை தசமாக கொடுக்குறேன், இதெல்லாம் அவர் என்ன நினைக்கிறாரு, இதெல்லாம் நான் செய்யும் போது அவர் என்ன செய்யணும், என் ஜபத்தை கேட்டுதான் ஆகணும்ன்ற மாதிரி அப்படி என்ன செய்யறாரு. அவரே சொல்றாரு, அவர் ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்காத காரணமே இதுதான், இவருடைய மனநலதான். நீ எந்த மனநிலையோட நீ காணிக்கை கொடுக்குற, எந்த மனநிலையோட தசமாக கொடுக்குற, எந்த மனநிலையோட நீ ஆலயத்துக்கு வருகிற, எந்த மனநிலையோட முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற, உபவாசிக்கிற, எது ஜெபம், எது உபவாசம், எது சபை கூடி வருது, மனநிலையில சுவிசேஷத்தை பற்றி இருக்கிறதான இந்த அறிவு ஒரு மாற்றத்தை என்ன செய்யணும், உண்டாக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த சுவிசேஷம், பவுலுடைய சுவிசேஷம், உன்னுடைய சுயநிதியை நீ சார்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் சிலுவையிலே உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்ற இடத்துல நீ தொடர்ந்து ரட்சிப்ப. ஆனா இவங்க சொல்றது, தேவன் எல்லாவற்றையும் உனக்காக செஞ்சிருந்தாலும் நீ ஒன்னொன்னையும் அவர்கிட்ட என்ன செய்யணும்,
விழுந்து புரண்டு அழுது போராடி தான் நீ பெற்றுக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் நான் ஜபத்துல ஆண்டவரோட போராடி ஒண்ணே நான் என்ன பண்ணேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒண்ணு நான் ஜபத்துல போராடி வர்றது, நான் அப்படியே கண்ணீர் விட்டு அழுது செலுத்து அனர்த்த நான் விடாப்படியா கேட்டு வர்றது. அப்படியா ஆண்டவர் ஏதோ கையில பின்னாடி சில பேர் வந்து வண்டி இப்படி வச்சுப்பாங்க, இந்த பக்கம் வந்தா இப்படி தூக்குவாங்க, இப்படி வந்தா இப்படி எடுப்பாங்க, சின்ன குழந்தைங்களுக்கு விளையாட்டு காட்டாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தேவன் விளையாட்டு காட்டுகிறவர் அல்ல. அவர் எல்லாவற்றையும் நமக்காக நிறைவாக செய்து முடித்து விட்டார். அவர் செய்து முடித்து விட்ட பிற்பாடு அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது விசுவாசத்தினாலே அதை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டியது யார் கையில் இருக்குது, நம்ம கையில இருக்குது. ஆனா பிசாசு ஒரு மாய தோற்றத்தை உண்டு பண்ணி இதெல்லாம் அவர் செஞ்சு முடிச்சிருந்தாலும் நீ சரியா இல்லைன்னா அவர் உனக்கு என்ன செய்ய மாட்டாரு, தர மாட்டார். நீ சரியா என்ன பண்ணும் இருக்கணும். சொல்ல பேர் கேட்பாங்க, தேவன் தேவன் தான், நீ ஒரு பாவி பாவிதான், தேவன் உன் மேல கோபமா இருக்கிறார், நீ பாவியா இருக்கிறதுனாலே ஆகினாலே நீ பாவி என்று உணர்ந்து நீ ஆண்டவருடைய சமூகத்துல நீ வந்தாதான் அவருடைய கோபம் என்ன செய்யும், தனியும் என்று சொல்லி தேவ கோபத்தை, நீ பாவியா இருப்பதனால் உண்மையில அவர் கோபமாய் இருக்கிறார் என்று சொல்லி தேவ கோபத்தை வைத்து தேவனிடத்தில் உங்களை கொண்டு வருவதற்காக வேறொரு சுவிசேஷத்தை அவங்க என்ன செய்யறாங்க சொல்றாங்க. பவுல் சொல்றாரு, நீ அச்சத்துல ஆண்டவரிடத்துல வர வேண்டாம், அன்பிலே நீ ஆண்டவரிடத்துல வா. அச்சத்தோடு நீ ஆண்டவரிடத்துல பயத்தோடு நீ வர வேண்டிய அவசியம் அல்ல, நீ தேவனிடத்துல அன்போடு என்ன செய் வா. அவர் உனக்காக எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டாரு, செஞ்சு முடிச்சுட்டார், செய்து முடித்தது. நீங்க கவனிங்க, குளோரி இன்னைக்கு ஒசிப்ல சொல்லும் போது பிள்ளை என்கிறதான அந்த தகுதி, இந்த சுவிசேஷம் நமக்கு பிள்ளை என்கிற தகுதியை கொடுத்து அப்படி ஒரு உரிமை உனக்கு இருக்கிறது என்பதை சொல்லிக் கொண்டே இருக்குது. பவுலுடைய சுவிசேஷம் நீ தேவனுடைய பிள்ளை என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்குது. தேவனுடைய அந்த கிருபை, தேவனுடைய அந்த இரக்கம், தேவனுடைய தயவு என்கிறதான இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் உனக்கு இருக்கிறது, நீ பிள்ளைதான், இதை உணர்ந்து கொள், அந்த உரிமையை நீ எடுத்துக்கொள் என்று பவுலுடைய சுவிசேஷம் சொல்லுது. மற்ற சுவிசேஷம் சொல்லுது, நீ பிள்ளையா இருந்தாலும் ஆனா இப்ப நீ யாரு இல்ல, நீ பாவியா இருக்கிறதுனால நீ யாரு. வாசிச்சு பாருங்க, லூக்கா 15ஆம் அதிகாரம் 18-19. லூக்கா 15:18-19. நான் எழுந்து, சரியான வார்த்தை, நல்ல கவனிங்க. அவர் யாரு போறாரு, எங்க போறாரு, என்ன கவனிங்க. நான் எழுந்து எங்க போறேன், இது நல்ல சுவிசேஷம், இது கலப்படம் இல்லாத சுவிசேஷம். அவர் யார் தான், அப்பா. நான் எங்க போனோம், அவர்கிட்ட போனோம். அடுத்த வாசிங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு பிசாசுடைய தந்திரம் மாதிரி. இனிமேல் உடைய குமாரன் சொல்லப்படுவதற்கு அதனால என்ன ஒரு வேலைக்காரனா என்ன செய்யுங்க, என்ன கவனிங்க, தகப்பனிடத்துல போன சொல்லுது பவுலுடைய சுவிசேஷம். அன்னைக்கு இருந்த சுவிசேஷம், நீ தகப்பனிடத்துல போனாலும் நீ பிள்ளையா போக முடியாது, நீ ஒரு வேலைக்காரனா தான் போகணும்னு சொல்றது அன்றைய சுவிசேஷம். புரியுதா உங்களுக்கு? பவுல் வெட்கப்படுத்துறாங்க. தேவன் பாவிகள் பாவத்தை வெறுக்கிறவர், பாவிகள் மேல கோபமா இருக்கிறவர். இப்படி தேவனுடைய கோபத்தை சொன்னதானே மனுஷனுக்கு பயம் வரும். இந்த சுவிசேஷத்தை கேட்கிறவனுக்கு தேவனை பார்த்த உடனே ஒரு நடுக்கம் வரும். இனிமே நான் இப்படி என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி உணர்வாங்க. தேவ பயமே இல்லாதபடிக்கு உங்க சுவிசேஷத்தினாலே நீங்க கிருபைன்னு சொல்லி ஒரு ஃப்ரீடத்தை நீங்க என்ன செய்றீங்க, உண்டு பண்றீங்க. இந்த ஃப்ரீடம் தேவன் உள்ள அன்பை உங்களுக்குள்ளே சுரக்க செய்கிற ஃப்ரீடம். கரங்களை தட்டி கத்திர மகிமை கொடுத்தோம். அந்த சுவிசேஷம் தேவனுடைய கோபம் என்கிற பயத்தினாலே, தேவ கோபம் என்கிறதான அந்த பயத்தை உங்களுக்குள்ள என்ன செய்யுது, அது உண்டாக்கி கொண்டிருக்கிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பயம் உங்களை தேவனை விட்டு புறம்பே தள்ளும். தேவன் மேல வைக்கிறதான அந்த பூரண அன்பு அந்த பயத்தை உங்களை விட்டு புறம்பே தள்ளும். படிச்சிருக்கீங்களா? ஒன்றியம் அல்ல 4ஆவது அதிகாரம் 8ஆவது வசனத்துல நீங்க அப்படியே நீங்க திரும்ப நீங்க வீட்டுக்கு போன பிற்பாடு படி. போன வாரம் நான் கொடுத்த செய்தியில வீட்டுக்கு போன பிற்பாடு ராமலட்சுமி என்ன பண்ணியிருக்கிறீங்க, படிச்சிருக்கிறீங்க. ஒவ்வொருவரும் இந்த இடத்த விட்டு வெளில போன பிற்பாடு
அந்த ஞாபகத்தை விட்டு நீங்க என்ன செஞ்சீங்க, வெளியில வந்துடுறீங்க. அதை கவனிங்க. இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன். இப்ப நீங்க வாசிச்சு பாருங்க, 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. 1:19. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. போதும். தேவனே அவர் எல்லாருக்குமே. நல்லா கவனிங்க. நீங்க பாவின்னு சொன்னாதான் அவன் தன்னை பாவின்னு உணர போறது கிடையாது. தேவன் தான், பாவி பாவிதான். இதல்ல, அவன் யாருன்றது எல்லாமே என்ன பண்ணிருக்குது, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் தேவன் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவன் யார் என்பது அவனுக்கே நல்லா தெரியும். நல்லா தெரிஞ்ச ஒருத்தருக்கு திரும்ப திரும்ப நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இனி அவனுக்கு சொல்ல வேண்டியது ஒரு சுவிசேஷத்தை தான் என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். அந்த சுவிசேஷம் தேவனுக்கு நேராக அவனுடைய மனதை திருப்பும். அந்த புள்ளி தான் மனம் திரும்புதல் என்ற ஒரு புள்ளி. அல்லேலூயா. அதுவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. ரட்சிக்கப்பட்ட மட்டும் உங்க கையை வைத்து காட்டுங்க. சரி, ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரட்சிப்பு என்ற அந்த வார்த்தையே நம்ம அநேகருக்கு ஏதோ ஒரு புரியாத புதிராக, அல்லது சில பேர் என்னன்னா, நான் மனம் திரும்பின போது தேவனுடைய கடந்த கால பாவங்கள் எல்லாம் மன்னித்த அந்த நாள் தான் ரட்சிப்பு நாள் நீங்க என்ன பண்றீங்க நினைக்கிறீங்க. தொடர்ந்தேச்சியாக வருகிறதான ஜீவியத்தினுடைய ஒட்டுமொத்தமான அம்சமும் சேர்ந்ததுதான் ரட்சிப்பு என்பதை அநேகம் என்ன செஞ்சிடறோம், மறந்து விடுகிறோம். அல்லேலூயா. என்றோ ஒரு நாள் கடந்த கால பாவத்தை தேவன் மன்னித்து நிகழ்காலத்தினுடைய வாழ்க்கையை உங்க கட்டுப்பாட்டில் விட்டுட்டாருன்னு என்ன செய்றீங்க நினைக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுங்க. கடந்த கால பாவத்தெல்லாம் நான் மன்னிச்சுட்டேன், நீ போய் நீ இப்ப பாவம் செய்யாத யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. வாசிப்பாங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 10வது 11வது வசனத்தை வாசி. ரோமர் 8:10-11. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரியே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாயிரம் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே. நல்லா கவனிங்க. இப்ப கவனிங்க. ஒட்டுமொத்தமான மனுக்குலத்துக்கு சொல்றேன். ஒட்டுமொத்தமான மனுக்குலத்துக்கும் நியாயப்பிரமாணம் போன்ற சட்ட திட்டங்கள் அவங்களை குற்றப்படுத்திக் கொண்டே செய்து இருக்குது. பாவி என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது. பலிகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறது. பிரயச்சுத்தங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஒட்டுமொத்தமான மனுக்குலமும் தலை குனிந்து இந்த ஸ்திரியை போல என்ன செய்து, இந்த ஸ்திரீ எப்படி தலை குனிந்து இருக்கிறாளோ அதுபோல ஒட்டுமொத்தமான மனுக்குலமும் பிசாசுக்குண்டான அந்த பாவத்தினுடைய சூழலையும் நியாயப்பிரமாணங்கள் போன்றதான இந்த சட்ட திட்டமும் கையில கல்ல வச்சுட்டு மனுக்குலத்துக்கு நேராக நீங்கள் பாவிகள், பாவ சந்ததிகள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறது. இப்பதான் இயேசு வரார். இயேசு எங்க வருகிறார்? அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் சாயலாய் மனுஷரூபமாய் இறங்கி இந்த பூமிக்கு என்ன செய்யறாரு? வந்தார். அல்லேலூயா சொல்லுமா? அவர் வந்து கேட்கிறாரு. இப்ப அவருக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டோம். அந்த ஸ்திரீ பெயர் வந்துட்டா மனுக்குலம் அவருக்கு முன்னாடி வந்துச்சுன்னு வச்சுக்க. இப்ப அவர் கேட்கிறாரு, நியாயப்பிரமாணம் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியவில்லையா? இந்த உலகத்துடைய சட்ட திட்டங்களுடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியவில்லையா? உன்னை சுற்றி இருக்கிற பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் உன்னை குற்றப்படுத்த முடியவில்லையா என்று சொல்லி கேட்கிறார். அப்ப அந்த ஸ்திரீ என்ன சொல்றார்? இல்லை ஆண்டவரே. இப்ப சொல்றார். அவர் என்ன சொல்ற? வாசிங்க. இயேசுவை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக, அவ்வளவுதான், நானும் என்ன செய்யறதில்ல, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நீ போய் இனி பாவம் செய்யாது. இது எப்ப? இன்னும் இவர் சிலுவை மரணத்துக்கு முன்னாக நடந்ததான, சிலுவைக்கு இவர் போவதற்கு முன்னதாக நடந்ததான ஒரு சம்பவம். நல்ல கவனிங்க. இப்ப ஒருவேளை அந்த ஸ்திரீ புறப்பட்டு போயிட்டான். புறப்பட்டு போன பிற்பாடு அடுத்து பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம், பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை,
பாவம் செய்ய வேண்டிய கட்டாயம் அவளுக்கு வந்திருக்குமானால் அவ என்ன நினைச்சிருப்பான்? பயந்துருப்பானா? இல்ல பாவத்தினால அதை விட்டு விலகி ஓட நினைப்பானா? எல்லாரும் எனக்கு எதிராக கையிலே கல்லை வைத்து என்னை அடித்து கொள்வதற்கு ஆயத்தமாக இருந்தபோது தேவகுமாரனாகிய இயேசு என் மேல எவ்வளவு அன்பு வைத்து அவள் எல்லாருக்கும் முன்னதாக அவர் தலை குனிந்து எனக்காக அவர் தலை குனிந்து என் பாவத்தை தலையினால் சுமப்பது போல அவர் எனக்கு காட்சி அளித்தாரே. அந்த தேவகுமாரன் என் பாவத்தை தண்ணீர் சுமந்து கொண்டதுனால தானே எல்லாருடைய கண்களும் கல்லும் கீழே விழுந்து கற்களும் கீழே விழுந்து நான் இன்னைக்கு எப்படி இருக்கிறேன்? நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன். நானும் உன்னை ஆக்கிரைக்குள்ளாக திருப்பேன். ஏன் எப்படி செஞ்சேன்? இனிமே எப்படி செய்வியா? எழுத பாருங்க. ஏற்கனவே ஒரு இடத்துல சாட்டையை உண்டு பண்ணி அடிச்சா வாசிக்கிறல்ல, இந்த இடத்துல என்ன செய்யல? சாட்டையை உண்டு பண்ணிடலாம், அடிக்கல. ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை கூட என்ன செய்யல? கேட்கவே இல்லை. ஏன்னு கூட கேட்கலையே. ஒரு வார்த்தை கூட நீ செஞ்சது தப்புன்னு என்ன பார்த்து அவர் என்ன செய்யல? சொல்லலையே. நீ போ இனி. அவர்தானே சொன்னாரு. அவருடைய அன்புக்கு முன்னாக நான் என்ன செய்யறேன்? அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. அந்த தேவனுடைய அன்பு அவளை ஒருபோதும் பாவம் செய்ய அதுக்கப்புறம் என்ன செய்யாது? விட்டுருக்காது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த ஸ்திரீ புறப்பட்டு போன பிற்பாடு அவருடைய வாழ்க்கையில கிறிஸ்துவனுடைய அன்பை உணர்ந்து அவள் பாவம் செய்திருக்க மாட்டான். அது போலதான் ஒரு மனுஷன் தேவனிடத்துல வரும்போது எப்படி வரான்? இந்த சுவிசேஷத்துபடி யாரா இருந்தாலும் நீ யார்கிட்ட வாங்க, ஆண்டவர்கிட்ட வாங்க. சிலுவையில உனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு இவைகளின் மீது உன்னுடைய விசுவாசத்தை வை. இதுதான் இந்த பவுலுடைய சுவிசேஷம். ஆனா அவங்க சுவிசேஷம் என்ன தெரியுமா சொல்லுது? சுய நீதியின் மீது, உன் சுய கிரியைகள் மீது உன் விசுவாசத்தை, உன்னுடைய நம்பிக்கையை நீ வைத்துக்கொள். உன்னுடைய சார்பு நிலை உன்னுடைய கிரியைகளை பொறுத்ததே. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு என்ன நினைக்கிறோம்? ஒரு மனுஷனை பத்தி அவர் எவ்வளவு பக்தி உள்ளது தெரியுங்களா? அவர் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவார் தெரியுமா? அவர் எவ்வளவு பைபிள் படிப்பாரு, அவர் எவ்வளவு பரிசுத்தமானவர், அவர் எப்படிப்பட்ட ஆவியில நிரம்பி, அதாவது பல காரியங்களை என்ன செய்வாங்க சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு மனுஷனே அவருடைய ஜீவி ஆண்டவருக்கு அவ்வளவு பெரியமான ஜீவியம் இப்படிலாம் சொல்லும் போது நீங்க ஒரு அளவுகோல் வைத்து அளந்து மதிப்பெண்கள் போட்டு ஆண்டவருக்கு பக்கத்துல அந்த முதல் வரிசையில, அதோட குறைவா இருக்கிறவங்க பின் வரிசையில, அப்புறம் கடைசி வரிசையில, அப்படிலாம் எந்த அளவுகோலும் யாருக்குமே இல்லை. கவனிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது யாருடைய கிரியைகளும் அல்ல, யாருடைய சுய நீதியும் அல்ல, இது தேவனாலே கொடுக்கப்பட்டதான ஈவு. அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற எல்லாமே தேவனுடைய ஈவு தான். எல்லாமே தேவனுடைய ஈவு தான். இந்த ஜீவன், இந்த வாழ்வு, இன்னைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறதானே சூழ்நிலை, இன்னைக்கு கிடைத்திருக்கிறதானே குடும்பம், வேலை, வருமானம், எல்லாமே தேவன் நமக்கு கொடுத்ததானே அப்படி ஈவு. அல்லேலூயா. அதனால ஒன்று மாத்திரம் நல்லா புரிஞ்சுக்கீங்க. ஆண்டவருடைய இந்த சுவிசேஷத்தினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நீங்க அவருடைய கிருபையினாலே நீங்க விசுவாசத்தை நீங்க காத்துக்கொள்ளுகிற இடத்துல என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. நான் தான் இதை செஞ்சேன்னு சொல்றதுக்கு தேவன் ஒருபோதும் ஒருவருக்கு என்ன செய்ய மாட்டார்? இடம் கொடுக்கவே மாட்டார். இது நான் கட்டின ஆலயம்னு சொல்லி சாலமோன் சொல்ல முடியாதபடிக்கு சொன்னாரு. இதை இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ள நான் என்ன செய்யறேன்? காட்டுறேன். நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொல்லி சொன்னா அடுத்தது மனுஷனாவே என்ன செய்யல? இல்ல, நான் என்று சொல்லி எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் ஏதோ தேவனை தள்ளி அந்த இடத்துல நம்ம கொண்டு வந்து வைக்கக்கூடியதாக நிலைக்குள்ள நம்ம வரும். 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறோம். 2:4. தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகள் ஐஸ்வர்யத்தை
அசட்டை பண்ணுகிறாயோ, தேவனுடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம், அதெல்லாம் வந்து நீங்க என்ன செய்றீங்க? அப்படியே தயவுனால தான் நான் இருக்கிறேன், அப்படியே பொறுமையினால தான் நான் இருக்கிறேன், நீடிய சாந்தத்தினால தான் நான் இருக்கிறேன்றத உணராதபடிக்கு சுயமான கிரியைகள் மேல், உங்களுடைய சொந்த சுய நீதியின் மேல உங்களுடைய விசுவாசத்தை நீங்க வைத்திருந்தீங்கன்னா விசுவாசிகளாவே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. மீண்டும் இந்த சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அந்த 2 குமாரர்கள் ஒரு தகப்பனுக்கு இருந்தார்கள். மூத்த குமாரன் இருக்கிறான், இளைய குமாரன் என்ன செஞ்சிட்டான்? போயிட்டான். இளைய குமாரன் போகும்போது எல்லா ஆஸ்திகளையும் பிரித்து கொண்டுதான் என்ன செய்யறான்? போறான். இனி உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி புறப்பட்டு போகிறான். அது போலத்தான் ஆதாம் தேவனை விட்டு பிரிந்து போகிறான். நல்ல கவனிங்க. ஆதாம் தேவனை விட்டு, அந்த தோட்டம் ஒரு சின்ன தோட்டம், அது தேவனுடைய வீடு. அந்த வீட்டிலே வாழ்ந்துதான் ஆதாம் தேவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் என்ன செய்யறான்? பிரித்து கொண்டு, அல்லாவிட்டால் தேவனை விட்டே தன்னை பிரித்து கொண்டு வெளியே வருகிறான். வெளியே வருகிறவனுக்கு இப்ப என்ன ஆச்சுன்னா, வெளியில வந்துதான் தெரியுது வேர்வை, ரத்தம், வலி, வேதனை, கவலை, கஷ்டம், துக்கம், அவ்வளவு போராட்டமான சூழ்நிலை. வெளில வந்த பிற்பாடுதான் எல்லாமே தெரியுது. எல்லாமே வெளியில வந்த பிற்பாடுதான் அவனுக்கு ஆகா திரும்பி எங்க போயிடலாம், திரும்பி உள்ளே போயிடலான்னு சொல்லி அவன் ஒரு நாள் வரான். உள்ளே போகிற வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. சுடருடைய பட்டையை அவன் என்ன செஞ்சிருக்குது? வீசிக்கொண்டு இருக்கிறது. இனிமே உள்ள என்ன செய்யவே முடியாது, போகவே முடியாது என்ற சூழ்நிலையில தான் இப்ப இயேசு சொல்றாரு, தகப்பன் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார், தகப்பன் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார், வாசல் உனக்காக திறந்திருக்கிறது, உள்ள நீ போகலாம். எப்படி போகலாம்? அவர்கள் தகப்பன் என்ற உரிமையோட நீ போகலாம். வேலைக்காரன்னு நினைச்சிட்டு நீ என்ன செஞ்சா போனீங்கன்னா அது உனக்குதான் கஷ்டம், உனக்குதான் நஷ்டம். கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிற்பாடு கூட கடந்த கால வாழ்க்கையுடைய அந்த இழப்பு அப்படியே இருக்கும். ஒரு கிறிஸ்துக்குள்ள வந்தா புது சிருஷ்டியா இருக்கிறார், துக்கம் மகிழ்ச்சியா இருக்கிறது, இருள் வெளிச்சமாக இருக்கிறது. கடந்த கால வாழ்க்கையுடைய மனநிலை இப்போது ஒரு புதிய மனநிலை, பொங்கி வழியக்கூடிய மகிழ்ச்சியுடைய நிலை. இந்த நிலை இல்லாதபடிக்கு அப்படியே நீங்க வேற உணர்வோடு கிறிஸ்துக்குள்ள வர்றதுனால இன்னும் கடந்த கால மனநிலையில தான் நம்ம என்ன செய்யறோம்? கவனிங்க, இயேசு இன்னும் ஒரு உண்மை சொல்லுகிறார். ஒரு ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ. இப்ப இயேசு யூத குலத்துல மற்றவங்க எப்படி இருந்தவங்க பார்த்தீங்களா? பிரஜாதிகள் நாய் மாதிரி என்ன செய்வாங்க? கேவலமா நினைப்பாங்க. இப்ப இந்த அம்மா வந்து இயேசு இடத்துல, ஐயா என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள், நீங்க என்ன செய்யணும்? வந்து சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி கூப்பிடும் போது அவர் சொல்றாரு, பிள்ளையின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுறது தெய்வீக சுகம் என்பது பிள்ளைகளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இதை எடுத்து நாய்க்கு நான் என்ன செய்ய முடியாது. நாய்க்குன்னா ஆமா, நாய் தான் கக்கிறது என்ன செய்யும்? தின்ன திரும்பிறது. கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே பொருளை திரும்பிறது. அப்ப நீ வரும்போது எந்த குணத்தோட வர? நாய் குணத்தோட. நான் ஒரு வேலைக்காரன், அப்போ வேலைக்காரன் சம்பளம் அதிகமாக கிடைக்கிற இடத்துல திரும்ப எஜமான விட்டுட்டு வேற எஜமானுங்க என்ன செய்வான்? வேற ஓனரை மாத்திட்டு என்ன செய்வான்? போயிடுவான். பிள்ளை என்ற உரிமையோடு வருகிறவன் ஒருபோது அந்த உறவை விட்டு வெளியே போகவே முடியாது. இனிமேல் எனக்கு அப்பனே இல்லைன்னு சொல்லி நான் வந்து எங்க அப்பாவோட நான் போறேன். திருமணையில நம்ம செல்வம் பார்க்கிறாரு, அப்பா எப்படி இருக்கிறாரு? தனபதையா பையன் தானே நீங்க அப்படின்னு கேட்டா எனக்கு எப்படி இருக்கு? இப்பதான் அந்த ஆள் அப்பனே இல்லைன்னு சொல்லிட்டு வர. இங்க வந்து எப்படியா உறவு மாறும்? எப்படி உறவு மாறும்? இனி ஏன் பையனே இல்லைன்னு அப்பா தலையில தண்ணியை தூக்கி ஊத்திப்பார். உடம்பு கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடும்? அப்ப ஈரமா இருக்கு, அப்புறம் என்ன ஆயிடும்? காஞ்சிடும். காஞ்சோடனே எல்லாமே மறந்துடும். அப்புறம் பையன் என்ன செய்வாரு? நினைப்பாரு. இதுதான் ஒன்று மாத்திரம் சொல்ற, உறவு மாறாதது, மாறக்கூடாதது, எவராலும் மாற்றவும் முடியாத ஒன்று. அல்லேலூயா. அந்த உறவுக்குள்ள உரிமையோடு வாழ ஆண்டவர் கூப்பிடுறாரு. அதுதான் இந்த சுவிசேஷம். உரிமையோடு வர,
முடியாதபடி பிசாசு ஒரு ஞானாந்தமான ஒரு தந்திரத்தை கொடுத்து, தேவன் நல்லவர் தான், அவருக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டார் தான், ஆனாலும் நீ நல்லவனா இல்லைன்னா அவர்கிட்ட ஒன்னையே என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். நீ போய் அவர்கிட்ட கேட்பியா? அவரோட கொடுப்பாரா? நீ பரிசுத்தமா இல்லைன்னா அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. பழைய ஏற்பாட்டுடைய உபதேசத்தை புதிய ஏற்பாட்டில் பிசாசு கொண்டு வந்து காட்டுறான். பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னாரு, இன்றைக்கு உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள், நாளைக்கு என்ன செய்வேன், மத்தியில அற்புதங்களை செய்வேன். இல்லையா சொல்லுங்க, இன்றைக்கு உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்க நடுவில் என்ன செய்ய, அற்புதங்கள் செய்வேன். அன்னைக்கு சுய நீதினாலே அவர்கள் வெட்டுடுத்தி சாம்பல்ல விழுந்து அழுது புரண்டு உபவாசித்து சாப்பிடாம தண்ணி குடிக்காம அப்படியே கண்ணீரால தன்னுடைய உடலை நினைச்சு கதறி எழும்போது அவங்க சுய நீதினால என்ன செஞ்சிடறாங்களா, பரிசுத்தமாயிடுறாங்க. அடுத்த நாள் அந்த அற்புதங்கள் செய்யறாரு. ஆனா இயேசு சொல்லுகிறார், இன்றே ரட்சணை நாள், இன்றே அணுக்கிற காலம். கரங்களை கத்தர் மகிமைப்படுத்துவார். நாளை என்ற ஒன்று இல்லை. நியாயப்பிரமாணத்துல நாளை என்ற ஒன்று இருந்தது. இன்னைக்கு உன்னை பரிசுத்தமாக்கி கொண்டு நாளைக்கு அற்புதங்களை, நாளை என்ற நிச்சயம் இல்லாத ஒன்றுதான் சொல்லுது. ஆனா இன்று நிச்சயம், இன்று நிச்சயம், இன்று நிலைவரும், இன்று ரட்சிப்பு, இன்றைக்கு அனுகூலம், இன்றைக்கு தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று சொல்லி இந்த சுவிசேஷம் சொல்லுகிறது. கரங்களை தண்ணி கத்தர் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இப்ப இந்த பையன் இங்க வந்துட்டான், அப்பாட்ட வரான். அப்பாட்ட வந்தோடனே அவன் வரா, எப்படி கூப்பிடுறான் வாட்சி பண்ணல. 15வது அதிகாரம் லூக்காவுல 21 வாசிங்க. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே குமாரன் சொல்லப்படுவதற்கு பாத்திரம் நீ சொல்லும் போது நீ எப்படி அப்பான்னு கூப்பிடலாம்? நல்லா தெரியுது, அவருடைய பையன்னு சொல்றதுக்கு என்னால தகுதி இல்லை, அப்புறம் எப்படி அப்பான்னு கூப்பிடலாம் சொல்லுங்க. இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடு. அப்பான்னு நீங்க கூப்பிட்டுட்டீங்கனாலே அந்த பிள்ளை என்ற உரிமை உங்களுக்கு இருக்கிறத நீங்க என்ன செஞ்சுக்கணும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து வாசிங்க. அல்ல அப்பொழுது தகப்பன் அவன் சட்டையை பிடிச்சி ஓங்கி கண்ணத்துல 4 அரைஞ்சி மூஞ்சில நல்லா துப்பி, எங்க போன, யாரு கூட போன, எதுக்காக போன, என்ன செஞ்ச, கொடுத்த பணம்லாம் என்னாச்சு, சொத்து என்னாச்சு, நீ கையில் எடுத்து போட்டு என்னாச்சு, எங்க இருந்த, 1000 கேள்விகளால அவனை கேட்டுலாம் என்ன செய்ய, ஒண்ணுமே என்ன செய்யல, ஒண்ணுமே கேட்கலீங்க. வாசிச்சு பாருங்க. ஊழியக்காரன் நோக்கி, எதுக்கு வஸ்திரம்? மானத்துக்கு மகிமை தான் அது வஸ்திரம். அடுத்தது கைக்கு மோதிரம். மோதிரம் என்ன தெரியுங்களா? உரிமையின் அடையாளம். அந்த மோதிரத்தை பார்த்தாலே இந்த ராஜ்யத்தினுடைய ராஜா இவர், இந்த வீட்டுடைய உரிமையாளி இவர் என்று சொல்லி அந்த மோதிரம் என்ன செய்யும். சில பேர் நாட்கள்ல பாத்தீங்கன்னா அந்த இன்சியல் எதுல இருக்கும், மோதிரம் இன்னைக்கெல்லாம் நிறைய டிசைன் இருக்குது. அந்த இன்சியல் அந்த பார்த்தாலே தெரியும் இன்னாருடைய பையன். புரியுதா உங்களுக்கு? அந்த இன்சியல் போட்டுப்பாங்க, உரிமையின் அடையாளம். அடுத்து கால்களுக்கு பாதரட்சை. அந்த பாதரட்சை வார்த்தைக்கு நீங்க கவனிச்சு பாருங்க. சில சமயத்துல நம்ம செருப்பு போறது, இந்த வயல் வேலை செய்யறவங்க செருப்பு போறது முள்ளு கல் இதெல்லாம் குத்தாம இருக்கிறதுக்காக என்ன செய்வாங்க, ரோட்ல நடக்கிறவங்க செருப்பு போறது எச்சி அந்த உள்ள இருக்கிறது அந்த வெயில் சூடுலாம் படாம இருக்கிறதுக்கு. இந்த பாதரட்சனுடைய அடையாளம். நீங்க உயர்ந்த வகுப்பு சேர்ந்தவங்களை பார்த்தீங்கன்னா அப்படி கோட் ஷூட் போட்டுவிட்டு காலில் பாத்ரூம் போடுற செப்பல் போட்டுருப்பாங்களா, எப்படி போட்டுருப்பாங்க? கோட் ஷூட்லாம் போட்டுதான் காலில் என்ன இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி ஷூ இருக்கும். அதை பார்த்தாலே ராயல் ஃபேமிலி, இந்த கம்பீரமான குடும்பத்துடைய சொந்தக்காரன் என்பதற்கு அடையாளமாகத்தான் அங்கு பாதரட்சி போடப்படுகிறது. அது வாசிங்க. கொடுத்த கற்றை கொண்டு வந்து அடியுங்கள். இவன் சொன்ன ஒரு வார்த்தை கூட அவர் காதுக்குள்ள என்ன செய்யல, போகல. ஒரு வார்த்தை கூட அவர் காதுக்குள்ள போகல. இவன் தான் வேஸ்டா என்ன செய்யறான். இவன் அறிக்கையெல்லாம்
வேஸ்ட். ஒன்னே ஒண்ணு, திரும்பி வா. சுவிசேஷம் சொல்லுகிறது, மனம் திரும்ப தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. மனம் திரும்பி வந்து நீ கதறி எல்லாத்தையும் அதெல்லாம் உன்னுடைய அறிக்கைகளை தேவன் காதில் வாங்குவதே இல்லை. ஏனென்றால் அவைகள் எல்லாவற்றையும் ஆல்ரெடி தேவன் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். உன் பாவங்களை கழுவுவதற்காக அவருடைய ரத்தத்தை கையிலே வைத்திருக்கிறார். இன்னும் அந்த ரத்தத்தை நீரும் காயவில்லை. நீ வந்தா போதும், உன்னை அந்த ரத்தத்தினால் அபிஷேகம் பண்ணி உன்னை கழுவி சுத்திகரித்து தன்னுடைய சொந்த குமாரனாக குமாரத்தியாக அவருடைய அப்படியே அங்கீகரிப்பார், ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் எழுப்போமா தேவ சமூகத்துல? எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, போல எல்லாரும் அவமானப்படுத்தினார்கள். என்ன மனுஷையா நீ? என்ன பேச்சு பேசுற? கிருபைன்னு சொல்ற, இரக்கம்னு சொல்ற, தயவுன்னு சொல்ற, தேவனுடைய நீடிய சொந்தம்னு சொல்ற. நாங்க சொல்றோம் தேவன் பட்சிக்கிறக்கனே, தேவன் கோபம் உள்ளவர், தேவன் பாவிகள் மீது கொட்டுவதற்காக கோபாக்கினை கலசத்தை கையில வைத்திருக்கிறார். நீ பாவி, நீ பாவி என்று சொல்லி பயமுறுத்தி ஒரு கூட்டத்தை தேவன் பக்கம் திசை திருப்ப நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். நீயோ தேவன் கிருபையுள்ளவர், தேவன் அன்புள்ளவர், தேவன் நீடிய சாந்தமுள்ளவர், பொறுமையுள்ளவர் என்று சொல்லி தேவனை குறித்ததான பயமில்லாத நிலைக்கு கொண்டு போகிறாயே என்று சொல்லி எல்லாரும் போல் இயக்கப்படுத்துற போது போல் சொன்னார், என் பிள்ளைகளே, நீங்கள் அச்சத்தோடு தேவனிடத்துல வர வேண்டிய அவசியம் இல்லை. அன்போடு தேவனிடத்துல வாருங்கள். அவருடைய அன்போடு தேவனிடத்துல வாருங்கள். தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவராலே உங்கள் இதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அதே போல் சொல்லுகிறார். அல்லேலூயா. கரங்கள் ஆண்டவர்களாக உயர்த்தி, என் ஆண்டவரே, இனி நம்ம ஜெபிக்கும் போது நாங்கள் எதற்காக கெஞ்சி அந்த தகப்பனே, பிள்ளைகள் இருந்த உரிமையோட அப்பா எனக்கு இதை செய்யுங்க, அப்பா எனக்கு இது வேண்டும், என் மன விருப்பத்தின்படி தந்தருகிற தேவன் அல்லவா என்று சொல்லி கேளுங்கள். இன்னும் நீ ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லையா? பிள்ளை என்கிறதான உரிமையை உணர்ந்து ஜெபி, உனக்கு பதில் உடனே வரும். இன்னும் நீ அடைய வேண்டிய மக்கள் அடையவில்லையா? பிள்ளை என்ற உரிமையை உணர்ந்து நீ ஜெபி, அது உனக்கு உடனே கிடைக்கும். அல்லேலூயா. பிள்ளை தகப்பனே என்று சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை அவருடைய வஸ்திரத்தை மாற்றியது. அவருடைய விரல்களில் மோதிரங்களை கொண்டு வந்தது, கால்களில் பாதரட்சை கொண்டு வந்தது, அவருடைய வயிற்றுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து கண்டை கொண்டு வந்தது, வலதுக்கு மகிழ்ச்சி. ஒற்றை வார்த்தை தகப்பனே, அந்த ஒரே ஒரு வார்த்தை போதும். ஆண்டவரை அப்பான்னு சொல்லி கூப்பிடு, அப்பான்னு கூப்பிடு, அப்பா அப்பா. இந்த வார்த்தை எல்லாரும் ஆயத்தது சொல்லுங்க, எல்லாரும் ஆயத்தது அப்பான்னு சொல்லுங்க. பொருளாதார உங்க அப்பாவே உங்களுக்கு நல்லதை செய்ய நினைக்கும் போது பூரண சர்க்குணராகி நல்ல அப்பா தன் ஜீவனையே உங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு அளவற்ற அன்புள்ள அப்பா. அவர் அப்பான்னு சொன்னா எத்தனை பெரிய ஆசீர்வாதத்தை அவர்கள் தருவாரு. அந்த அப்பா என்கிற வார்த்தை உச்சரிக்கும் போது பிள்ளை என்கிற உரிமையை அவர் உங்களுக்கு கொடுக்கிறவர். ஆனா பிள்ளை என்கிற உரிமையை நீங்கள் உணராதபடிக்கு பிசாசு வேறொரு தந்திரம் ஆயத்தினாலே உங்களை இன்னும் சுவிசேஷத்துடைய மேன்மையை மகிமையை உணராதபடிக்கு உங்கள் இருதயத்தை இருட்டடிப்பு செய்து கொண்டிருக்கிறார். உணர்வில்லாதவருடைய இருதயம் இருள் அடைந்தது. உணர்வு வேண்டும். என் ஆண்டவர் எனக்கு அப்பா, நான் அவருக்கு பிள்ளை. அந்த உரிமை எனக்காகத்தான். எல்லாமே உலகம் பிறந்தது எனக்காக, ஓடு நதிகள் எனக்காக என்று சொல்லி உலகத்தான் பாடுறதல்ல, தேவ பிள்ளைகள் அந்த உரிமையை உணர வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுவோமா? Thank you Jesus. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வத்தோடு நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வத்தோடு நேசிக்கிறேன். எப்போதும் உம் புகழ்ந்தானே, என் நேரமும் ஏக்கம் தானே. எப்போதும் உம் புகழ்ந்தானே, என் நேரமும் ஏக்கம் தானே. எல்லாம் நீதானே ஐயா, எல்லாம் நீதானே. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வத்தோடு
நேசிக்கிறேன் உந்தன் அன்பு போதுமையா உறவோ பொருளோ பிரிக்காதையா உந்தன் அன்பு போதுமையா உறவோ பொருளோ பிரிக்காதையா என் நேச நீதானையா ஐயா என் நேச நீதானையா அப்பா உம்மை நேசிக்கிறேன் ஆர்வமுடன் நேசிக்கிறேன் அப்பா உம்மை நேசிக்கிறேன் ஆர்வமுடன் நேசிக்கிறேன் கண்ணீர் துடைக்கும் காருண்யமே மன்னித்து மறக்கும் தாயுள்ளமே கண்ணீர் துடைக்கும் காருண்யமே மன்னித்து மறக்கும் தாயுள்ளமே விண்ணக பேரின்பமே அப்பா விண்ணக பேரின்பமே அப்பா உம்மை நேசிக்கிறேன் ஆர்வமுடன் நேசிக்கிறேன் அப்பா உம்மை நேசிக்கிறேன் ஆர்வமுடன் நேசிக்கிறேன் அப்பா அப்பா அன்றையோடு துதிக்கிறப்பா அன்றையோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா அந்த உறவையும் அந்த உறவின் மறைவில் இருக்கிற உரிமையும் நாங்கள் ஒரு நாள் தான் தகப்பனே இன்னும் நாங்கள் கேட்டு கிடைக்கலப்பா எங்கேயும் நாங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளலப்பா ஒன்று தெரியும் அப்பான்னு சொல்லி உங்களுக்கு கூப்பிடும் போது உங்களை தேடும் போது வேறெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படணும்னு சொல்லி இருக்கீங்களே தகப்பனே உங்களை மாத்திரம் நாங்கள் தேடணும் ஐயா இந்த சுவிசேஷத்துல தானே என்னுடைய ரட்சிப்பு என்னுடைய தெய்வீக சுகம் என்னுடைய செழிப்பு ஆசீர்வாதங்கள்லாம் இருக்கு ஆண்டவரே சுயநீதியின் மீது என்னுடைய நம்பிக்கையை விசுவாசத்தை வைக்காம தேவனே உங்க கிருபையின் மீது இரக்கத்தின் மீது தயவின் மீது ஒரு விசுவாசத்தை நம்பிக்கை வைத்து அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவரே நீங்க தந்த பரிசுத்தம் நீங்க தந்த நீதி நீங்க தந்த அந்த வாழ்க்கை இனி நான் அல்ல தகப்பனே உலகத்துக்கு பாவத்துக்கு சொத்து கிறிஸ்துவுக்கு படைத்திருக்கிற அந்த வாழ்வை உண்மையாய் உணர அப்படி பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அப்படி ஒரு சத்தியத்தை வெளிச்சத்தை தரும்போது க்ஷமிக்கிற தகப்பனே காத்துக்கொள்வது இனி வரக்கூடிய நாட்கள் அப்படி பிள்ளைகள் நாம் பிள்ளைங்கிறது அந்த உரிமையோடு ஆண்டவர் சமத்துல கேட்கத்தக்கதாக உதவி செய்ய தகப்பனே எஸ் லார்ட் எனக்கு அருமையான பிள்ளை தேவனுடைய ஜனங்களே நீங்க அநேக குடும்பத்தை போய் பாருங்க சில பிள்ளைங்க டைனிங் டேபிள் வந்து உட்காந்துட்டு தட்டம் அம்மா எவ்வளவு உரிமையா கேட்பாங்க தெரியுமா எவ்வளவு உரிமையா தெரியுமா அப்படியே வந்து தட்டி எனக்கு அது வேணும் இது வேணும் அது கொண்டு வாங்க இதை கொண்டு வாங்க டைனிங் டேபிள் உட்காந்துட்டு தான் வந்து எல்லாத்தையும் கேட்பாங்க அந்த பிள்ளைங்கிறது அந்த உரிமையினால் அந்த பிள்ளை கழுக்கத்தை விடுவோம் அதிகமா அந்த டைனிங் டேபிள் அதுக்கு இருக்கும் அது மிச்சம் வைக்கும் அது கீழே செல்லும் அது என்ன வேணாலும் பண்ணும் நப்பிள்ள கேட்கறத கொண்டு வந்து கொடுப்பாங்க அது போலதான் மேட்ச் இருந்து கீழே சில நாய்கள் தின்னும் அந்த நாய்கள் போல அல்ல நாம் தேவ சமூகத்துல ஆண்டவர் நம்ம டேபிள்ல உட்கார வச்சிருக்கிறார் ஒரு பந்தியை சுற்றிலும் பிள்ளைகள் இருப்பார்கள் ஒரு பந்தியை சுற்றிலும் பிள்ளைகள் இருப்பார்கள் ஒளிவமர கல்லுகளை போல இருப்பார்கள் சொந்தங்களுக்கு முன்பாக அந்த பந்தி இருக்கும் உன் தலையின் மீது அபிஷேகம் இருக்கும் சொந்தங்களுக்கு முன்பாக நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் மேன்மைப்படுத்துவேன் இந்த ஆண்டுடைய வார்த்தை கரகத்தடி எல்லாரும் சொல்லுவோமா Thank you Jesus, thank you Jesus. நன்றியோடு துதிக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல் சொல்லுவோமா என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே நம்முடைய
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றைக்கு நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.